ரைட். ஓகே பிள்ளைகள். ரைட். அப்ப நாங்க மெயினா பார்த்த விஷயங்கள் நாங்க இதுக்குள்ள பார்க்கக்கூடியது இந்த ஒன்த்வானினுடைய இந்த பொருளாதார விவசாய இடமைவு கோட்பாடு பிள்ளைகள். இந்த விவசாய இடமைவு கோட்பாடு கண்டிப்பா வரக்கூடியது. அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. ரைட். எது டவுட்ஸ் இருந்தா கேள்வி பார்க்கும்போது கேளுங்க. ரைட். அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய கோட்பாடு பிள்ளை வெபரினுடைய இடமைவு கோட்பாடு, அதாவது கைத்தொழில் இடமைவு கோட்பாடு. வெபரினுடைய கோட்பாடு நாங்க பார்த்தோம். ரைட். வெபரினுடைய இது பார்க்கும்போது வெபருடைய கோட்பாடு என்ன சொல்லுது? இட அமைவு எப்படி ஒரு தொழிற்சாலை எந்த இடத்துல அமையணும் அப்படிங்கிறத இந்த வெபரினுடைய கோட்பாடு சொல்லுது. அவருடைய கோட்பாடுகள்ல 3 விஷயங்களை அவர் முதன்மைப்படுத்தார். இப்ப அங்க ஒன்துவான் வந்து ஒரு 4-5 விஷயங்களை முதன்மைப்படுத்தின மாதிரி இங்க வெபர் வந்து 3 விஷயங்களை என்ன செய்யறாரு? முதன்மைப்படுத்துறாரு. கைத்தொழில் இட அமைவுல, தொழிற்சாலையினுடைய இட அமைவுல, மூலப்பொருள், சந்தை, வேலை. ரைட். ரோ மெட்டீரியல் எங்கே இருக்கணும், மார்க்கெட் எங்கே இருக்கணும், லேபர் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கொள்கைக்குள்ளால என்ன செய்யறாரு? கொண்டு வர இவருடைய கொள்கையை நாங்கள் முப்பரிமாண மாதிரி, அதாவது ட்ரியங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை முக்கோண வடிவ ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லி இவருடைய கோட்பாடை நாங்கள் சொல்லுவோம். 2 மூலப்பொருள்கள் இருக்க இடத்தையும் ஒரு சந்தையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோட்பாடுகள்ல அவர் சொல்றார். ரைட். அதில் பார்த்தீங்கன்னா R1 அப்படிங்கிறது ஒரு மூலப்பொருள் 1, R2 அப்படிங்கிறது மூலப்பொருள் 2. ரைட். இங்க இருக்கக்கூடியது இங்க தான் தொழிற்சாலை இருக்கணும், இங்க இருக்கிறது சந்தை. ரைட். அடுத்த படத்தை பாவம். ரைட். இது சந்தை, மார்க்கெட்டிங் இருக்கணும். அப்ப இது எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட்ல தான் ஃபேக்டரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா வெபர் வந்து சொல்றார். விளங்குதா? அப்ப வெபருடைய கோட்பாடுகளையும் சில விமர்சனங்கள் இருக்கு. ரைட். வெபருடைய கோட்பாடுகளை என்ன செய்யுது? இல்லை எல்லா விஷயங்களும் விளக்கி இருந்தாலும் வெபருடைய கோட்பாடு அடிப்படையில் இன்னைக்கு அதில் என்ன செய்து வலுவான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ முதலாவது விவசாய இடமைவு கோட்பாடு, ரெண்டாவது கைத்தொழில் தொழிற்சாலை இடமைவு கோட்பாடு. முதலாவது விவசாய இடமைவு கோட்பாடு, இது தொழிற்சாலை இடமைவு கோட்பாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வெபரினுடையது. மூன்றாவது நாங்கள் பார்த்தது தான் பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பவுல் குருக்மனினுடைய புதிய பொருளாதார புவியியல். பவுல் குருக்மனினுடைய பொருளாதார புவியியல் கோட்பாடு. இதெல்லாம் முன் வச்ச பிறகு இதில் குறைபாடுகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு இவர் புதிய பொருளாதார புவியியல் அப்படின்ற ஒரு கோட்பாடு அவர் என்ன செய்யறாரு? முன்வைக்கிறார். இவருடைய கோட்பாடுகளுக்குள்ளால இவர் பல்வேறு விஷயங்களை என்ன செய்யறாரு? உள்வாங்கி தன்னுடைய கோட்பாடுகளை முன்வைக்கிறார். ரைட். இவருடைய அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா பொருளாதார செயற்பாடுகள் மற்றும் தொழில்கள் குறிப்பிட்ட இடங்களில் திரட்டி நிலைத்திருப்பதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சி மற்றும் நகரவியல் மையங்கள் உருவாகின்றன. இவருடைய மெயின் போக்கஸ் என்ன இவர் சொல்ல வாரார் அப்படின்னா எல்லா பொருளாதார செயற்பாடுகளையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது எப்படி எல்லா விஷயங்களையும் செயற்பாடுகளை தொழில் ரீதியாக இட ரீதியாக திரட்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு எல்லாத்திலும் இருக்கக்கூடிய தொழில்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது அந்த பொருளாதாரமும் வளர்ச்சியடையும், அந்த நகரப்பகுதியும் நகரவியல் மையங்களும் உருவாகும்னு சொல்றார். நகரங்களும் தோற்றம் பெறும், நகரங்களும் வளர்ச்சியடையும், நகரங்கள் அடுத்தடுத்து என்ன செய்ய டெவலப் ஆகிட்டே போகும்னு சொல்லி தன்னுடைய கோட்பாடுகளில் அடிப்படை கருத்தாக யார் முன்வைக்கிறா அப்படின்னா இந்த பவுல் குருக்மன் என்ன செய்யறான்? தன்னுடைய கோட்பாடுகளை முன்வைக்கிறார். ரைட். அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. பொருளாதார ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கணும், அதுகள் ஒன்றா இருக்கணும்னு சொல்றாரு. போட்டித்தன்மை அங்கே எப்படி இருக்குன்னு சொல்றாரு. போட்டியினுடைய பாதிப்பு அங்கே எப்படி இருக்குன்னு சொல்றாரு. பயணச்செலவு எப்படி இருக்கும், புதிய தொழில்நுட்பங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 விஷயங்களை தன்னுடைய கோட்பாடுக்குள்ளால அவர் முன்வைக்கிறார். அப்ப எல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஒரேடியா வளர்ச்சி அடையும். சில சந்தர்ப்பங்களை போட்டித்தன்மை அதிகரிக்கும் போது வலுப்பெற்றது எது நல்ல டொப்ல நிற்குதோ அது மேலே நிற்கும். குறைவான வளர்ச்சி கொண்டது டொப்புன்னு கீழே விழுந்து அது வீழ்ச்சி அடையும். அது சந்தையில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோட்பாடுகள் அவர் முன்வைக்கிறார். ரைட். அடுத்து பார்க்க அப்படிங்கும்போது புதிய தொழில்நுட்பங்கள். அப்ப பக்கத்து பக்கத்துல எல்லாம் இருக்கும்போது தொழில்நுட்பத்தினுடைய பரிமாற்றங்கள் எல்லாமே என்ன செய்யும்? இருக்கும். அப்ப எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. இலகுவாக பயணமாக செலவுகள் இல்லாமல் போக்குவரத்து செலவுகளை குறைத்து அதை டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோட்பாடுகளை முன்வைக்கிறார். ரைட். அது பொருளாதார செயற்பாடு பகிர்வு பொருளாதார செயற்பாடுகள் அவன் முன்வைக்கிறதில்ல. எப்படி வந்து அது பகிரப்படுது? வேலை வாய்ப்புகள் பகிரப்படும், அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய சேவைகள் பகிரப்படும், தொழிலாளர்கள் சிறந்த வாய்ப்புகளை ஏனைய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி தன்னுடைய கோட்பாடுகள் முன்வைக்கிறார். நவீனத்தில் எப்படியான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறது இவருடைய கோட்பாடாக நாங்கள் பார்க்குறோம். ரைட். இவதிலேயே என்ன செய்யுது? சில விமர்சனங்கள் இருக்கு. இவருடைய கோட்பாடுகள்லையும் சில விமர்சனங்கள் இருக்கு. அதை நாங்கள் பார்க்கும்போது பொருளாதார செயற்பாடுகள் ஒரு இடத்தில் மட்டும் திரட்டப்படுவது எல்லாமே சரியில்லை. எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அது வந்து சரி சாத்தியப்படாது. எல்லா தொழிற்துறைகளையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது அதில் நிறைய போட்டித்தன்மைகள் வரும். சிலதுக்கு அந்த இடத்துல ஒத்து வராமல் இருக்கும். அப்படி கொண்டு வரதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேறுபட்ட விமர்சனங்கள் இவருடைய கோட்பாடு மீதும் என்ன செய்து இருக்கு. ரைட். விமர்சனங்கள் கீழே கொடுத்துருக்க நீங்கள் டீப்பாக வாட்சிங்கன்னா அது விளங்கு பிள்ளை. ரைட். அப்போ 3 கோட்பாடுகள் நாங்கள் பார்க்கணும். விவசாய இடமைவு கோட்பாடு, தொழிற்சாலை இடமைவு கோட்பாடு, கடைசியாக இருக்கக்கூடிய இந்த குருக்மனினுடைய புதிய பொருளாதார புவியியல் கோட்பாடுன்னு சொல்லி 3 கோட்பாடுகளை நாங்கள் இதுக்குள்ள பார்க்குறோம். அப்போ இது ஒரு பெரிய பகுதி முடியுது பிள்ளைகள்.
அறிமுகம் அதோட பொருளாதார புவியியல் இதோட என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா முடியுது. ரைட். அப்ப இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி வரலாம் அப்படிங்கறத நாங்க பார்ப்போம். ரைட். கேள்விகள் ஏற்கனவே வந்திருக்க கேள்விகளை பார்ப்போம். அந்த கேள்விகள் எப்படி உருவாக்கப்படலாம் அப்படிங்கறத நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்க பார்ப்போம். ரைட். ரைட். முதலாவது பேப்பர் ஒன்று பாவம் பிள்ளைகள். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பேப்பர் சில கொஸ்டின் விளங்காது, நான் வாசிக்கிறேன். மானிட புவியியல் பற்றிய வரைவிலக்கணம் ஒன்று தருக. முதலாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? மானிட புவியியல் பற்றிய வரைவிலக்கணம். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மானிட புவியியல் என்பது பூமியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையிலான அந்த தொடர்புகளை பற்றி படிக்கிறது, அந்த சூழலை மனிதன் எவ்வாறு மாற்றி அமைக்கிறான் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது மானிட புவியியல் அப்படின்னு சொல்லி. ரைட். 5 பாயிண்ட்ஸுக்கு கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு அரைப்பந்தி என்ன செய்யணும், எழுதியா. அப்போ மானிட புவியியலுக்கு பற்றிய வரைவிலக்கணம் ஒன்று தருக. ஏதாவது ஒன்று எழுதியிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அதை விளக்கி இப்படிதான் அப்படிங்கிறத எழுதியிருந்தாலும் சரி. மானிட புவியியல் என்பது பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மனிதனோடு இருக்கக்கூடிய சமூக கலாச்சார பொருளாதார அரசியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்க்கறது படிக்கிறது அல்ல ஆய்வு செய்கிற புவியியல் நாங்கள் மானிட புவியியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மானிட புவியியலுக்கு நிறைய வரைவிலக்கணங்கள் இருக்கு. அதில் ஒன்று மனிதன் இந்த சூழலை எப்படி மாற்றி அமைக்கிறான் அப்படிங்கிறத படிக்கிறது. அடுத்த மனிதனுக்கும் இந்த சூழலுக்கும் இடையில எப்படி தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிறத படிக்கிறது மானிட புவியியல் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுவோம். அப்ப முதலாவது கேள்வி மானிட புவியியலுக்கான அறிமுகம். அடுத்து மானிட புவியியலின் பிரதான 4 உபப்பிரிவுகள் எவைன்னு கேட்கிறான். பிரதான 4 உபப்பிரிவு உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி: பொருளாதார புவியியல், சனத்தொகை புவியியல், குடியிருப்பு புவியியல், அரசியல் புவியியல். 4 பிரதான உபப்பிரிவுகளை கேட்கிறான். ரைட். கடைசி கேள்வி பாருங்க பிள்ளைகள். மானிட புவியியலில் மேற்குறிப்பிட்ட பிரிவுகளுள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உபப்பிரிவின் விடயப்பரப்பினை விரிவாக விளக்குகன்னு கேட்கிறான். எப்படி மேலே கொடுத்த 4 பிரிவு இருக்கு தானே, அந்த 4 பிரிவுல ஏதாவது ஒன்றை விளக்கமா என்ன செய்யறான், விரிவாக விளக்க சொல்றான். 16 மார்க்ஸுக்கு. அப்ப அறிமுகம் இருக்கணும், உள்ளடக்கம் இருக்கணும், முடிவு இருக்கணும், உதாரணங்கள் இருக்கணும். இது எல்லாமே இருந்தா தான் ஆன்சர் சரி. அப்ப மானிட புவியினுடைய உபப்பிரிவுல இப்ப நாங்க பொருளாதார புவியியல் படிச்சிருக்கோமா இல்லையா? அப்ப பொருளாதார புவியியல் நீங்க விளக்க போறீங்க. ரைட். அந்த உபப்பிரிவுல ஏதாவது ஒன்றை விளக்கணும்னு சொல்றோம். அப்ப பொருளாதார புவியியல் என்ன செய்யலாம், நாங்க இலகுவாக விளக்கலாம். அப்ப இப்ப பார்த்ததுல பொருளாதார புவியியல் என்றால் என்ன? ரைட்டு. பூமியில் இருக்கக்கூடிய பொருளாதார செயற்பாடுகளை புவியியல் கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கறது புவியியல் பொருளாதார புவியியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பொருளாதார புவியியலுக்குள்ளால நிறைய வரைவிலக்கணங்கள் இருக்கா இல்லையா? ரைட். இந்த அறிஞர் இப்படியான வரைவிலக்கணத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்து நீங்க சொல்ல வேண்டியது, இந்த பொருளாதார புவியியலானது பல்வேறு ஒழுங்கமைப்புகளை என்ன செய்து கொண்டிருக்கு. அதுல வெளி ரீதியான ஒழுங்கமைப்பு இருக்கு, இட ரீதியான ஒழுங்கமைப்பு இருக்கு, அளவு திட்ட எண்ணக்கரு ரீதியான ஒழுங்கமைப்பு இருக்கு அப்படின்னு நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பொருளாதாரத்துக்குள்ள நாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து நீங்க இந்த பொருளாதாரத்துக்குள்ள சொல்லக்கூடிய பகுதி என்ன செய்யலாம், இதுல இருக்கக்கூடிய கோட்பாடுகள் சார்ந்து சொல்லலாம். இப்ப நாங்க லாஸ்டா பாடு இந்த பொருளாதார புவியியலானது பல்வேறு கோட்பாடுகளை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கற்கையாக அல்லது ஆய்வாக நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுல விவசாய ரீதியாக பார்க்கும்போது ஒன்துவானினுடைய பொருளாதார கோட்பாடுகளை நாங்க முக்கியத்துவப்படுத்துறோம். அப்ப அது சார்ந்து ஏதாவது ஒரு 2-3 விஷயங்களை சொல்றது. இரண்டாவதாக வெபரினுடைய கைத்தொழிற்சாலை இட அமைவு தொடர்பான கோட்பாடுகளை நாங்கள் சொல்லலாம். அப்போ அதில் என்னென்ன விஷயங்கள் இப்போ நாங்கள் பார்த்தோமா இல்லையா, ஒரு 2 விஷயங்களா அதில் சொல்கிறேன். மூன்றாவதா இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக பவுல் குருக்மனால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய பொருளாதார புவியியல் சார்ந்த கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இந்த பொருளாதார புவியியலுக்குள் இப்படியான பல்வேறு பொருளாதார எண்ணக்கருக்களும் கோட்பாடுகளும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். அதுக்கு நீங்க உதாரணங்கள் மேல நாங்க கொடுத்ததுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சப் விஷயங்கள் நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். ரைட். அடுத்ததுதான் வாரம் இந்த பொருளாதார புவியியலானது பல்வேறு வளர்ச்சி மட்டங்களை கொண்டதாக இருக்கு, அல்லது படிப்படியாக வளர்ச்சி அடைந்த ஒரு முறையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அதுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, ஆரம்ப காலகட்டங்களில் இந்த உலகத்துல பிழைப்புதிய பொருளாதார முறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது தன்னிறைவு பொருளாதார முறையாக பார்க்கப்படுது. தனக்கு தேவையானதை தாங்களே உற்பத்தி செய்து கொண்டாங்க. பண்டமாற்று முறையிலான ஒரு வர்த்தக செயல்முறை இங்க இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்து அடிமைத்துவ பொருளாதாரம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் நிலப்பிரபுத்துவ பொருளாதார முறை இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்குள்ளால சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்தபடியா நாங்க சொல்லக்கூடியதுதான்
முதலாளித்துவ கோட்பாடுகள் சார்ந்தும் சோசலிசம் சார்ந்து சொல்லலாம். அவன் முதலாளித்துவம்னா என்ன, முதலாளித்துவத்துக்கு எப்படி இருக்கு, சோசலிசம்னா என்ன, சோசலித்துக்குள்ள என்ன இருக்கு. ஏன் இங்க கேட்கிற கேள்வி என்னது, மாநில புவியியலில் மேற்குறிப்பிடப்பட்ட உபப்பிரிவுகளுள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உபப்பிரிவின் விடயப்பரப்பினை விரிவாக விளக்க, அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத விளக்க சொல்றான். அப்ப முதலாவது நாங்க சொன்னோம் அங்க மாநில பொருளாதார புவியியல் என்னன்னு சொல்லியிருக்கோம், அதுக்குள்ளால என்னென்ன விஷயம் எப்படியான ஒழுங்கமைப்பு மட்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அதுக்குள்ள என்னென்ன கோட்பாடு இருக்கு, விடய ரீதியான பரப்பு கோட்பாடுகள் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த பொருளாதார புவியியலுடைய வளர்ச்சியை நாங்க சொல்லியிருக்கோம். எல்லாமே அந்த பாட விடய பரப்புக்குள்ளால என்னென்ன இருக்குங்கிறத பேசுறோம். ரைட், அதுக்கப்புறம் நாங்க இன்னும் வரலாம், இந்த பொருளாதார புவியியல் இன்னைக்கு எப்படி இருக்கு, இது ஜென்ரல். ரைட், இன்றைய இந்த பொருளாதார புவியியலானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கற்கையாக இருக்கு. இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கின்ற ஒரு துறையாக இது இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு உலகத்துல பல்வேறு நாடுகளுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக இந்த பொருளாதாரம் இருக்கு. அந்த பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறதாக புவியியலோடு சேர்ந்திருக்கனால இந்த பொருளாதார புவியியல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக, ஒரு ஆய்வாக இன்னைக்கு என்ன செய்யப்படுது, பார்க்கப்படுது அப்படிங்கிறதும், இது இன்னைக்கு பாடசாலை தொடங்கி பல்கலைக்கழக மட்டம் வரைக்கும் இது இன்னைக்கு கற்கைகளையும் சேர்க்கப்பட்டு இது என்ன செய்யப்படுது, சமூக மட்டத்துக்கு கொண்டு போகப்படுது அப்படிங்கிறதை நாங்க என்ன செய்யலாம், நாங்க இதுக்குள்ள பார்க்கலாம். ஏன் நீங்க படிக்கிறீங்க இன்னைக்கு இந்த பொருளாதார புவியியல, சமூகமயப்படுத்தப்படணும். சமூகமயப்படுத்தப்பட்டாதான் இதுக்கான விஷயம் வந்து என்ன செய்யும், வெளியில போய் சேரும், இதனுடைய முக்கியத்துவம் வெளிப்படுத்தப்படும். அப்ப மானிட புவியியலை ஏதாவது ஒரு உபப்பிரிவு என்ன செய்யணும், விளக்கணும். இப்ப அடுத்து நாங்க படிப்போமா இல்லையா, சனத்தொகை புவியியல், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அரசியல் புவியியலும் குடியிருப்பு புவியியல் இருக்கும், இதே மெத்தட்ல விளக்குனீங்கன்னா சரி. அப்ப அறிமுகம், பொருளாதார புவியியல் எந்த பகுதி கொடுக்க போறோம், சனத்தொகை புயல்னா சனத்தொகை புயலுக்கான அறிமுகம். அப்ப அறிமுகத்தை கொடுக்க போறீங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஓர்டரா கொடுக்க போறீங்க. ஓர்டரா கொடுத்துட்டு கடைசியா தொகுத்து விஷயத்தை எழுத பண்ணீங்கன்னா 16 மார்க்ஸ் பிள்ளைகள் ஒரு பக்கத்துக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க. மேக்ஸிமம் ஒரு 2 பக்கத்துக்காவது என்ன செய்யும், மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எழுதும். 1.5 பக்கம் 2 பக்கத்துக்கு அது என்ன செய்யும் அப்படின்னா நார்மலாவே எழுதலாம். ரைட், அப்போ விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாக எழுதக்கூடியதாக இருக்கணும். ரைட், அதுக்குன்னு தமிழில் எழுதுறது ஏனைய எழுதுற மாதிரி வர்ணனைகள் போட்டு ஜியோகிராஃபியில் எழுதுவேன்னா டிரெக்ட் ஆன்சரை கொடுங்க. இந்த கோட்பாடு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நேரடியான விடையை கொடுக்கணும். சுற்றி வளைச்சு என்ன செய்யக்கூடாது, ஜியோகிராஃபிக் விட எழுத போகக்கூடாது. ரைட், டிரெக்ட் ஆன்சர் தான் இங்கே. ரைட், அப்போ அதை முக்கியமான விஷயங்களை கொடுத்தீங்கன்னா சரி, அதில் நடைமுறையில் ஏதாவது உதாரணங்கள் தெரிஞ்சால் கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்போ இது முதலாவது கேள்வி, இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பிள்ளைகள். ரைட், அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். பிள்ளை முதலாவது கேள்வியில் டவுட் இருக்கா பிள்ளைகள், திருப்பி சொல்லணுமா, ஓகேவா அது? ஓகே சார், விளங்கிச்சு சார். ரைட், ஓகே பிள்ளைகள் நோட் பண்ணிக்கோங்க. பேனா பென்சில் வச்சு நோட் பண்ணி சொல்ல சொல்ல நோட் பண்ணுங்க. ஏதாவது விலங்கல் அப்படின்னா திருப்பி சொல்லுங்க, நான் ரெக்கார்டு அனுப்பி எப்படியும் நோட் பண்ணிக்கிட்டே போங்க, அப்பதான் கேள்விக்கு ஆன்சர் எழுதக்கூடியதா இருக்கும். ரைட், அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி. பொருளாதார வெளியின் பொருளாதார ரீதியான ஒழுங்கமைப்பு என்பதன் மூலம் நீர் விளங்கி கொண்டது என்ன? ஒழுங்கமைப்பு பார்த்தோமா இல்லையா, வெளி ரீதியான ஒழுங்கமைப்பு, இட ரீதியான ஒழுங்கமைப்பு, அளவு திட்ட எண்ணக்கரு ரீதியான ஒழுங்கமைப்புன்னு சொல்லி 3 ஒழுங்கமைப்புகள் பார்த்தோம். அதுல வெளியின் பொருளாதார, வெளி அப்படிங்கிறது வெளியில நீ வச்சிடக்கூடாது. வெளி என்பது ஸ்பேஸ், இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இடத்தை நாங்க பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அளவு திட்டத்தை ஸ்கேல்னு சொல்லுவோம். காலத்தை டைம்னு சொல்லுவோம். இந்த 4ம் புவியியலின் அடிப்படை கோட்பாடுகள். ரைட், இடம், காலம், அளவு, வெளி என்பன புவியியலின் அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். விளங்குதா, பிரைமரியா இருக்கக்கூடிய கோட்பாடுகள் இது. அப்ப இந்த வெளியின் அப்படிங்கிறது, வெளி என்பது ஒரு கோட்பாடு. அவ வெளியின் பொருளாதார ரீதியான ஒழுங்கமைப்பு என்பதன் மூலம் நீர் விளங்கிக் கொள்வது என்ன? அப்ப வெளிங்கிறது என்னன்னு பார்த்தோம், நாடுகளுக்கு இடையிலான பொருளாதாரம். அப்ப இதுல நாங்க என்ன விளங்கிக்கிட்டோம், வெளி பொருளாதாரம் என்பது 2 நாடுகளுக்கு இடையில இன்னைக்கு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது. இப்படி பொருளாதாரம் நடக்கிறத நாங்க வெளியின் பொருளாதாரம் அப்படின்னு அல்லது வெளி ரீதியான பொருளாதார ஒழுங்கமைப்புன்னு சொல்லுவோம். ஈஸியா சொல்லிடலாம். ரைட், ஈஸியா பாத்தீங்கன்னா விளங்கும். ரைட், நான் இன்னொரு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், உங்களுக்கு அது அப்படியே விளங்கும். ரைட், அது அப்படியே இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அதே ஒழுங்கமைப்பு அப்படியே கேட்டதாக நாங்க பார்க்குறோம். ரைட், ஒரு நிமிஷம் பிள்ளை. ரைட், இதுல பாருங்க பிள்ளைகள் இருக்கு. ரைட், இதுல பாருங்க இருக்கு, இந்த பொருளாதார இடமை உலகணிக்கல பாருங்க, வெளி ரீதியானதுல ரைட் குறிப்பிட்ட பொருளாதார ரீதியான செயற்பாடுகள் இடம்பெறும் இடத்தினை அடையாளம் காணலாம். ரைட், வெளி என்ற எண்ணக்கருவினை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பொருளாதார ரீதியான செயற்பாடுகள் இடம்பெறும் இடத்தினை அடையாளம் காணலாம். அதாவது பொருளாதார புவியியல் முக்கிய செயற்பாடுகள் ஒன்றான வர்த்தகம் என்பது 2 நாடுகளுக்கிடையே இடம்பெறுகின்றது என்பதை குறிப்பிடலாம். அதே போன்று முதலாளித்துவத்தின் சமனற்ற வெளி ரீதியான பரம்பலையும் இங்கு உதாரணமாக நான் காட்டலாம்.
ரைட், ரெண்டு நாடுகளுக்கு இடையில வர்த்தகம், ஏன்னா வெளி என்பது பெரிய பரப்பு. ரைட், அப்ப ரெண்டு நாடுகளுக்கு இடையில இடம்பெறுகின்ற வர்த்தகத்தை நாங்க வெளி ரீதியான இந்த பொருளாதார புவியியலுக்குள்ள நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா பிள்ளைகள் கொண்டு வருவோம். ரைட், அப்ப கன்செப்டை என்ன செய்யறோம், இதுக்குள்ளால கொண்டு வரோம். ரைட், கேள்வி கொஸ்டனுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் நாங்க கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ரைட், இதுல நாங்க இப்ப பார்த்த விஷயம். ரைட், வெளியின் பொருளாதார ரீதியான, ரைட், வெளியின் பொருளாதார ரீதியான ஒழுங்கமைப்பு என்பதன் மூலம் கருதி கொள்வீங்க. அதே மாதிரி இடத்துக்கு கேட்ட இட இடத்தின் பொருளாதார ரீதியான ஒழுங்கமைப்பு என்பதன் மூலம் நீங்க விளங்கிக் கொள்வதுன்னு கேட்டா, பொருளாதாரம் என்பது இடத்துக்கிடம் வேறுபட்டது. பொருளாதாரம் என்பது என்ன, இடத்துக்கிடம் வேறுபட்டது. அப்ப வேறுபட்ட தன்மையினை கொண்டிருப்பதை நாங்க இடரீதியான பொருளாதார ரீதியான ஒழுங்கமைப்புன்னு சொல்லுவோம். உதாரணமாக புலனறுவையில் ஒரு மாதிரி இருக்கும் பொருளாதாரம், டோக்கியோவில் ஒரு மாதிரி இருக்கும். டோக்கியோவில் ஒரு மாதிரி இருக்க பொருளாதாரம் சீனா பீஜிங்கில் ஒரு மாதிரி இருக்கும். பீஜிங்கில் ஒரு மாதிரி இருக்குது அமெரிக்கா வாஷிங்டனில் ஒரு மாதிரி இருக்கும். அங்கே ஒரு மாதிரி இருக்குது இந்தியா டெல்லியில் ஒரு மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் வேறுபட்டு இருக்குமா இல்லையா? அப்போ இடரீதியாக பொருளாதாரம் வேறுபட்டு இருக்கக்கூடியதை நாங்கள் இந்த இடரீதியான பொருளாதார இடத்தின் பொருளாதார ரீதியான ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? அளவு திட்டத்தின் பொருளாதார ரீதியான ஒழுங்கமைப்பு கேட்கலாம். எதை கேட்கலாம்? அளவு திட்டத்தின் பொருளாதார ரீதியான ஒழுங்கமைப்பு கேட்கலாம். அப்ப அளவு திட்டத்தின் பொருளாதார ஒழுங்கமைப்பு அப்படிங்கிறது என்னது? பொருளாதாரம் என்பது சர்வதேச மட்டத்தில் நடக்கலாம், உள்ளூர் மட்டத்தில் நடக்கலாம், பிரதேச மட்டத்தில் நடக்கலாம். இது பல்வேறு மட்டங்கள்ல பல்வேறு ஒழுங்கமைப்பு நிகழ்வு மட்டங்கள் இது பொருளாதாரம் நடக்கிறத நாங்க அளவு திட்டத்தின் பொருளாதார ரீதியான ஒழுங்கமைப்புன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்குள்ளால 3 கேள்வி வரலாம். ஏற்கனவே எது வந்திருக்கு, வெளி வந்திருக்கு. அப்ப இடமும் வரலாம், அளவு திட்டமும் வரலாம். ரைட், அதை நீங்க பார்த்துக்கிட்டு போவோம். அடுத்த கேள்வி பாருங்க, வரலாற்று ரீதியான. ரைட், நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம். வரலாற்று ரீதியாக சமூகங்கள் தமது உற்பத்தி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தியுள்ள 5 முறைகளை பட்டியலிட்டு விளக்குக. எதை கேட்கிறான்? வரலாற்று ரீதியாக சமூகங்கள் தமது உற்பத்தி நடவடிக்கைகளை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உற்பத்தி என்னத்தாமே உற்பத்தி பண்ணானோ அந்த உற்பத்தி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தியுள்ள 5 முறைகளை பட்டியலிடுங்கன்னு சொல்றான். ரைட், ரெண்டு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. ரெண்டும் உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸ்ல இருக்கும். ரைட், ஒன்று பொருளாதார முறைகளை கேட்கிறானா, இல்லாட்டி ரைட் முதலாம் நிலை பொருளாதாரம் இரண்டாம் நிலை பொருளாதாரத்தை கேட்கறானா அப்படின்னு சொல்லி உங்க என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். இந்த இடத்துல நாங்க கிளியர் தெளிவா இருக்கணும் பிள்ளைகள். ரைட், இதுல நாங்க பார்க்கும்போது பாதிப்பு, ஒரு நிமிஷம் பிள்ளைகள், எந்த டியூப்ல இருந்துச்சுன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு நிமிஷம். ரைட், இதுல பாருங்க பிள்ளைகள், இங்க பொருளாதார நடவடிக்கைகளின் பிரதான வகைப்பாடுகள். இங்க நாங்க பாக்குறது என்னது? பொருளாதார நடவடிக்கைகளின் பிரதான வகைப்பாடுகள். எது அடிப்படையில? உற்பத்தி அடிப்படையில. உற்பத்தி அடிப்படையில முதல் நிலை பொருளாதாரம், உற்பத்தியின் அடிப்படையில் இரண்டாம் நிலை, சேவையின் அடிப்படையில் மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ரைட், மேல இன்னொன்னு நாங்க பார்த்தோம். ரைட், மேல நாங்க பார்த்ததுக்குள்ளால பொருளாதார முறைகள் ரெண்டு வேறுபட்டது. பொருளாதார முறைகளுக்குள்ளேயும் 5 இருக்கு. அப்ப இதுதான் அப்படின்னு எழுதிடக்கூடாது. இது பொருளாதார முறை. என்ன பொருளாதாரம் இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிறது, பிழைப்பூதிய பொருளாதாரங்கள், அடிமைத்துவ பொருளாதாரம், நிலப்பிரபுத்துவ பொருளாதார முறை, முதலாளித்துவ பொருளாதார முறை, சோசலிச பொருளாதார முறை சொல்லி இது 5 பொருளாதார முறைகள். கேள்வி, உற்பத்தியின் அடிப்படையில் பொருளாதாரம் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றதான் கேள்வி. அப்ப உற்பத்தியின் அடிப்படையில் பொருளாதாரம் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் நிலை பொருளாதாரம், இரண்டாம் நிலை பொருளாதாரம், மூன்றாம் நிலை பொருளாதாரம், நான்காம் நிலை பொருளாதாரம், ஐந்தாம் நிலை பொருளாதாரம்னு சொல்லி உற்பத்தியின் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பொருளாதாரம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. ரைட், அப்ப கேள்வியை சரியா அணுகணும், சரியா யோசிக்கணும். சில வேளை பொருள் மயக்கம் இருக்க மாதிரி இருந்தா ஒரு தரத்துக்கு 2 தரம் கேள்வி என்ன செய்யணும், சரியா யோசிக்கணும். வரலாற்று ரீதியாக சமூக தமிழ் உற்பத்தி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தியுள்ள 5 முறைகளை குறிப்பிட்டு பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ரைட், இதை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன, ரைட், ஓகே அப்படியே. ரைட், இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ரைட், ரைட், நாங்கள் அடுத்த பகுதிகளை நாங்கள் அடுத்த கேள்விகளை பார்த்துட்டு நாங்கள் வந்து என்ன செய்வோம் வருவோம். ரைட், ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா கண்டங்கள் விவசாயத்தினை ஒழுங்குபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ரைட், இதுகள் நாங்கள் கடைசியாக வருவோம் பிள்ளை. ரைட், வறுமை அப்படிங்கிறனா என்ன அப்படிங்கிறக்குள்ள நாங்கள் அடுத்து வருவோம். ரைட், வேற கேள்விகள் இதுக்குள்ளால இல்லை. எல்லை நாடுகள், பொருளாதார நகரங்கள், புவி அரசியல், புதிதாக குடிசை மாதிரி. ரைட், பொருளாதார ரீதியான இடமைவு. ரைட், இந்த பாருங்க கடைசியா
பின்வரும் நோட்டில் ஏதாவது இரண்டு சிறுகுறிப்பு எழுதுகின்றதுக்குள்ளால பொருளாதார ரீதியான இடப்பெயர்வு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. அந்த இட ரீதியான வேறுபாடுகள் எப்படி இருக்கு, எப்படி பொருளாதார இடத்துக்கு இடம் போய் வருது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, இந்த புதிய பொருளாதார கோட்பாடுகளோட நாங்கள் என்ன செய்யணும், இதை கனெக்ட் பண்ணி எழுதக்கூடியதை நாங்கள் பார்க்கணும். ரைட், அப்படியான கேள்விகளும் வரும். ரைட், அப்போ முதலாவது பார்த்த பகுதிக்குள்ள இருந்து பிள்ளைகள் கேள்விகள் வரும். உண்டு அறிமுக பகுதியில கேள்விகள் வருது. ரெண்டாவது பொருளாதார புவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய உபபகுதிகளையும் ஏனைய பகுதிகளிலும் என்ன செய்து கேள்விகள் வருது பிள்ளைகள். ரைட், அப்ப இது நாங்க பார்க்கக்கூடிய விஷயமாக நாங்க பார்க்கலாம். ரைட் ரைட் சார் அடுத்து நாங்க சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. வரலாற்று ரீதியாக அந்த போக்குல வந்து அந்த பொருளாதார முறைகள் தானே சார் வரும். ஏன்னா அதுதானே நாங்க வரலாற்றின் வளர்ச்சி காரணமாக காணப்பட்ட பொருளாதார முறைகள். அந்த கேள்விக்கு அந்த அஞ்சும் தானே வரணும் சார் ஆன்சரா. பிழை பூதியம், வெயிட் பண்ணுங்க ஒரு பாப்போம். அடிமைத்துவம் நிலை. ரைட் வெயிட் 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 ஒரு பாப்போம், இருங்க பாப்போம், வெயிட் பண்ணுங்க பாப்போம். ரைட், எத்தனாவது கேள்வி பார்த்தோம் அது? வரலாற்று ரீதியாக சமூகங்கள் தமது உற்பத்தி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தியுள்ள 5 முறைகளை பட்டியலிட்டு விளக்குக. வரலாற்று ரீதியாக முதலாம் நிலை, இரண்டாம் நிலையெல்லாம் வரலாற்று ரீதியாக பார்க்கல தானே சார். ஆனா இதுல வரலாற்று கொஞ்சம் ரீதியான கொஸ்டின் வந்து வளர்ச்சி கொஞ்சம் வந்து சில இந்த பிழை டிரான்ஸ்லேஷன். ஊதியம். ரைட், ஓகே, நீங்க கேட்கறது எனக்கு விளங்கி இருக்கு. ஆனா இதுல இந்த வரலாற்று ரீதியான அப்படிங்கிற வேர்டு தான் எனக்குல சிக்கல். ஏன்னா இப்ப இதை கேட்கற அது வந்து பொருளாதார முறைகள். ரைட், அது வந்து நாங்க பார்க்கறோம் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். நாங்க உற்பத்தி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்குள்ள சில ஒரு பொருள் மயக்கம் இருக்கத்தான் செய்யுது. ரைட், வரலாற்று ரீதியாக சமூகங்கள் தமது உற்பத்தி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தியுள்ள 5 முறைகளை பட்டியலிட்டு. பொருளாதாரத்துக்கு ஒரு விளக்கமா நீங்க தந்ததும் உற்பத்தியும் விநியோகமும் தான் பொருளாதாரம் என்ற ஒரு விளக்கம் தந்தீங்க. அப்ப இதுல உற்பத்தி நடவடிக்கைகள் பொருளாதாரம் என்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வரும் தானே சார். சாரி, விளங்கல. இல்ல, நீங்க பொருளாதாரம், உலக பொருளாதாரத்துக்கு அறிமுகம் சொல்ல போக்கல பொருளாதாரம் என்றால் உற்பத்தி விநியோகம் தான் பொருளாதாரம் என்று சொன்னீங்க. ஆமா, உற்பத்தி விநியோகம். சரியா? அப்ப இதுல உற்பத்தி நடவடிக்கைகள் பொருளாதாரம் என்ற ஒரு அந்த பொருளுக்கு பொருத்தமானதாக இருக்கும் தானே. ரீதியாக சமூக தமிழ். ரைட், ஓகே, உங்களோட டவுட் ஓகே தான். பட் ஆனால் அந்த கேள்வி கொஞ்சம் இருக்கட்டும். ரைட், நான் கடைசியாக ஒருக்க அந்த கேள்விக்கு வரேன். ரைட், இருக்கட்டும், நான் கடைசியாக ஒருக்க அந்த கேள்விக்கு வரேன். ரைட், திருப்பி ஒருக்க பார்ப்போம் என்னமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் ரெண்டு விதமான உற்பத்தியின் அடிப்படையில் கேட்கலாம், அல்லது இதுக்கு வரலாற்று ரீதியாக கேட்கும்போது சில வேளை அதுவும் வரலாம். ரைட், ரெண்டு ஆன்சர் வரலாம். ரைட், நான் கடைசி அந்த கேள்விக்கு வரேன் பிள்ளைகள். ஓகே, யார் கேட்டது? அசாதினா சுதர்ஷனியா? நான் தான் சார். ரைட், ஓகே 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 அசாதி, அந்த கேள்வி இருக்கட்டும். நாங்கள் மறுபடியும் நான் அந்த கொஸ்டினுக்கு வரேன். ஓகே, கடைசியாக ஒருக்க வரேன் நான் அதுக்கு. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே, நான் ஒரு கதை பார்க்குறேன். ரைட், ஓகே, ரைட், நாங்கள் அடுத்த பகுதியை பாவம் பிள்ளைகள் பார்த்து நான் கடைசி அதுக்கு வரேன் நான். ரைட், சில வேளை வரலாம், சில வேளை அந்த பகுதிக்குள்ளால வரலாற்று அடிப்படையில் 5 விஷயங்களையும் கேட்கலாம். ஆனால் உற்பத்தின்னு வார வேர்டு கொஞ்சம் சிக்கலை கொடுக்குது. உற்பத்தியின் அடிப்படையில் வகைப்படுத்தி காட்டுக அப்படின்னு. ஏன்னா வரலாற்று பின்னணியோடு நாங்கள் பார்க்கும்போது அதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. ரைட், ஏன்னா வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது அது உற்பத்தி முறைகளாக நாங்கள் பார்க்கலாம். உற்பத்தி முறைகள்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒவ்வொன்றும் வேறு வேறு மெத்தட்ஸ். இப்போ முதலாளித்துவத்தை உற்பத்தியின் அடிப்படையில் பார்த்தாலும் கம்யூனிசத்தையும் உற்பத்தியின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். அங்கிட்டு அடிமை நிலப்புறம். ரைட், ஓகே பிள்ளைகள். ரைட், வரலாம். அப்படி அந்த கேள்வியை அணுகலாம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள். ரைட் ரைட், நாங்கள் முதலாவது பார்த்த விஷயத்தையும் ரைட் ரெண்டாவது பார்த்தையும் நான் ஒருக்க பார்ப்போம். ரைட், அந்த கேள்வியை நாங்கள் அணுகலாம். யார் அசாதின்னு சொன்ன மாதிரி நாங்கள் அந்த கேள்விக்கு போகிறோம் அப்படின்னா எப்படி நாங்கள் அதுக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு அந்த கேள்வியை வரலாற்று ரீதியாக சமூகங்கள் தமது உற்பத்தி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தியுள்ளோம். வரலாற்று ரீதியாக அப்படிங்கிற வேர்டை வச்சுக்கிட்டு இப்போ அசாதின்னு சொன்ன மாதிரி அந்த கேள்விக்குள்ளே நாங்கள் அந்த ஆன்சருக்குள்ளே போவோமா இருந்தால் உற்பத்தி அடிப்படையிலங்கிறத விட அவங்க எதோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா பிழைப்பூதிய உற்பத்திக்குள்ளால கொண்டு போறாங்க. பிழைப்பூதிய பொருளாதார முறையை அங்க ஒரு உற்பத்தி நடந்திருக்கும் இல்லையா, ஒரு விவசாய உற்பத்தி, அந்த உற்பத்தியோட கனெக்ட் பண்றாங்க. வரலாற்று ரீதியாக சமூகங்கள் தமது உற்பத்தி வரலாற்று நடந்த உற்பத்தியை வச்சுக்கிட்டு பொருளாதார முறையை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேள்வியாக கொண்டு வராங்க. ரைட், அசாதின்னு சொன்ன அசாதின்னு கேட்ட மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அடிமைத்துவத்துக்குள்ளால அந்த உழைப்பினுடைய உற்பத்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பேச வராங்க. அங்க நடந்த உற்பத்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பேசுறாங்க. மூன்றாவதுக்குள்ள நிலப்பிரபுத்துவ முறைக்குள்ளால அந்த நிலப்பிரபுத்துவத்துல அந்த அடிமைகளை வைத்து அவங்க எப்படி உற்பத்தி பண்ணாங்க, அந்த உற்பத்தி பொருளாதாரத்துக்குள்ள கொண்டு வராங்க. முதலாளித்துவத்தையும் சோசலிசத்தையும் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா முதலாளித்துவ உற்பத்தின்னு கொண்டு வராங்க. முதலாளித்துவத்தினுடைய உற்பத்தி எப்படி உற்பத்தி முதலாளித்துவ பொருளாதார முறையாக இருந்தது அப்படிங்கிறத பேசுறாங்க. சோசலிசத்தினுடைய உற்பத்தி பொருளாதார முறையாக எப்படி இருக்குன்றத பார்க்குறான். ரைட், இது கேள்வி கொஞ்சம் பொருள் மயக்கம் தான் பிள்ளைகள்.
முதலாவது பார்த்ததுக்கு போக இல்லாட்டி ரெண்டாவது நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வரலாற்று ரீதியாக அப்படிங்கிற அந்த ஆன்சர் வரும்போது நாங்கள் இந்த அஞ்சுக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த அஞ்சுக்குள்ளே நாங்கள் போகும்போது அங்கே இருக்க உற்பத்தியை தான் நாங்கள் மெயின் பண்ண வேண்டியிருக்கும். பிழைப்பூதியத்தினுடைய உற்பத்தியை வச்சுக்கிட்டு பிழைப்பூதிய அங்கே தன்னிறைவு உற்பத்தியை வச்சுக்கிட்டு பிழைப்பூதியத்தை நாங்கள் முதலாவது வரலாற்று இதாக கொண்டு வரோம். ரெண்டாவது மூன்றாவது அங்கிருந்த கட்டமைப்பினுடைய உழைப்பின் உற்பத்தி எப்படி இருந்ததை வச்சுக்கிட்டு கொண்டு வரோம். மூன்றாவது முதலாளித்துவத்தையும் இங்க இருக்கக்கூடிய சோசலிசத்தினுடைய உற்பத்தி அடிப்படையில் முதலாளித்துவத்தினுடைய உற்பத்தி தனியார் மயப்படுத்தப்பட்ட உற்பத்தியா இருக்கும், சோசலிசத்தினுடைய உற்பத்தி அரசு மயப்படுத்தப்பட்ட உற்பத்தியாக இருக்கும். ரைட், இந்த வார்த்தைக்குள்ளால கொண்டு வராங்க. ரைட், ஆகவே நாங்கள் அந்த விஷயத்துக்குள்ளால என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கேள்வியை கொண்டு போகலாம். ஓகே அசாதீன், அப்படி நாங்கள் போகலாம். ஓகே ஓகேவா சுதர்ஷனிக்கு மசானிக்கு அது ஓகேவா? இப்ப ஓகே சார். ஓகே சுதர்ஷனி உங்களுக்கு ஓகேயா? அப்ப இந்த கேள்விக்கு 2 விதமா விடை எழுதினாலும் அது நாங்க எழுதுறத பொறுத்து தான் இருக்கேன்னா. நம்ம எழுதுற பொறுத்து இருக்கு பிள்ளைகள். ஆனா இங்க கேட்டிருக்க கேள்வியை வச்சுக்கிட்டு நாங்க வரலாற்று ரீதியாக அப்படின்னு போகும்போது நாங்க நீங்க அசாதின்னு சொன்ன ரெண்டாவது விடைக்கு தான் நாங்க போயாகணும். ஏன்னா உற்பத்தி அடிப்படையில தான் பிள்ளைகள் நாங்க முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படின்னு நாங்க என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். அதுவும் உற்பத்தியின் ஏன்னா உற்பத்தியின் அடிப்படையில் முதல் நிலை இருக்கக்கூடியது முதல் நிலை பொருளாதாரமும் அதுல இருந்து பிரிக்கக்கூடியது நாங்க இரண்டாம் நிலை பொருளாதாரமும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. ரைட், அது சில வேளை நாங்கள் பொருத்தம் இல்லாத அளவுக்கு வரும். ஏன்னா அது எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அசாதின்னு சொன்னது நாங்கள் முதன்மைப்படுத்தலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த வரலாற்று ரீதியான சமூகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வரலாற்று ரீதியான சமூகங்கள்னு சொல்லும்போது நாங்கள் அதை முதன்மைப்படுத்துவோம். ரைட், நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக கதைச்சதை விட செகண்டாக கதைச்சது தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான சமூகம் சில வேளை அது இல்லாமல் நேரடியாக வந்தால் நாங்கள் இதுக்குள்ளால என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம். ரைட், அதுக்கு வந்த பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக அந்த கேள்வி என்ன செய்யுங்க அப்படின்னா செய்யுங்க. ரைட், ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே 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 பிள்ளை. ரைட், நாங்கள் அடுத்த பகுதியை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம். ரைட், அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அடுத்து சனத்தொகையவும் நாங்கள் குடியிருப்பு புவியியலையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா ரெண்டு ஒரேடியாக பார்க்கறதா தான் கொஸ்டின் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சனத்தொகை புவியியலையும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா குடியிருப்பு புவியியலையும் நாங்கள் சேர்த்து பார்ப்போம். ரைட், அப்போ சனத்தொகை அப்படிங்கிறது உலகத்துக்குள்ளால இருக்கக்கூடிய மக்கள் தொகையை ஒரு நாட்டுக்குள்ள அல்லது ஒரு பிரதேசத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் தொகையை நாங்கள் சனத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனத்தொகை பல்வேறு காலகட்டங்கள் என்ன செய்து பல்வேறு விதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரைட், அப்போ அதனுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கும்போது மந்த வளர்ச்சி போக்கு. ரைட், இது நினைக்கல மந்தன்னு சொல்லி போடு கேஇ இருக்கு இல்லையா, அது வந்து மந்த வளர்ச்சி போக்கு காலம்னு சொல்லுவோம். வரலாற்றுக்கு காலம் முன்னுக்கு எப்பயோ பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தொடங்கி 1750 வரைக்கும் உலகினுடைய சனத்தொகை 500 மில்லியனாகத்தான் இருந்திருக்கு. அது அப்படியே காலப்போக்கில் என்ன செய்யுது ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி 1 மில்லியன் 2 மில்லியன் சனத்தொகை இரட்டிப்பாவதற்கான காலம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா குறைந்துகிட்டே போகுது. 1 மில்லியனா இருக்கிறதுக்கு 2 மில்லியனுக்கு 123 வருடங்கள் எடுக்குது. அடுத்து 2ல இருந்து 3 போறதுக்கு 32 மில்லியன் வருடங்கள் தான் எடுக்குது. கீழே போக ஆண்டுகள் என்ன செய்யுது குறைஞ்சிக்கிட்டே போகுது. சனத்தொகை இரட்டிப்பாவதற்கான காலம் என்ன செய்யுது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ உலகத்தினுடைய சனத்தொகை இன்னைக்கு 8.4 பில்லியனுக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா போயிருச்சு. அப்போ உலகினுடைய சனத்தொகை மிக வேகமாக இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு அண்மைய காலத்தில் முதல் நிலை இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. இன்னைக்கு அது நிறைய சிக்கல்கள் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. பீகார் சைட்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விளங்கும். ரைட், அப்போ இன்னைக்கு இந்தியா 2வது இடத்துல சீனாவும் இருக்கக்கூடியதாக இந்த உலக சனத்தொகையில இருக்கு. ரைட், ஆசியா கண்டம் உலகினுடைய சனத்தொகை கூடிய கண்டமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. இது உலகத்தினுடைய சனத்தொகை வளர்ச்சி இது எப்படி இருக்குன்னு 2050 ஆண்டாகும் போது உலகினுடைய சனத்தொகை கிட்டத்தட்ட 9 பில்லியனை தாண்டி என்ன செய்யும் போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்பயே வந்து 8.4 தாண்டிடுச்சு. அப்போ 9 பில்லியனை தாண்டி போகக்கூடியதாக இருக்கும். ரைட், அப்போ அது உலகத்தினுடைய சனத்தொகை மிக வேகமாக என்ன செய்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. இந்த உலக சனத்தொகை பரம்பலுக்குள்ளால நாங்கள் மெயினாக பார்க்கக்கூடியது பூகோள ரீதியான பரம்பல், கண்டங்களுக்கு ஏற்ப பரவல், நாடுகளுக்கு ஏற்ப பரவல். ரைட், இதில் பூகோள ரீதியான பரவலுக்குள்ள நாங்கள் மெயினாக பார்க்கும்போது சனத்தொகை அடர்த்தி எப்படி இருக்கு, சனத்தொகை வளையங்கள் எப்படி இருக்கு, சனத்தொகை கூடிய வளையம் குறைந்த வளையங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் இதுக்குள்ளால நாங்கள் மெயினாக பார்ப்போம். ரைட், அடுத்து சனத்தொகை கூடிய வளையங்களாக நாங்கள் பார்க்கும்போது கிழக்காசிய வளையம், தென்னாசிய வளையம், தென்கிழக்காசிய வளையம், ஐரோப்பா. பிள்ளைகள் இது எம்சிக்கு பெஸ்ட் கேள்வியில் வரும் பிள்ளைகள். ரைட், சனத்தொகை கூடிய வளையங்கள் 4 குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ கிழக்காசியா, தென்னாசியா, தென்கிழக்காசியா, ஐரோப்பா, அதே மாதிரி வடகிழக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் இந்த 5 பகுதிகளை நீங்கள் பாடமாக்கி வைக்கணும். அப்போ சனத்தொகை கூடிய வளையங்களாக நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி சனத்தொகை குறைந்த வளையங்கள் இருக்கு பிள்ளைகள். ரைட், இந்தியாவினுடைய இமாலய பிரதேசம். ரைட், அதே மாதிரி சகாரா பாலைவன பிரதேசம். ரைட், அயனமலை காடுகள் இருக்கு, அமேசன் காட்டு பகுதிகள். ரைட், இந்த மாதிரியான பாலைவன பகுதிகளும் காட்டு பகுதிகளையும் சனத்தொகை மிக குறைவு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். அதே அண்டார்டிக் பிரதேசங்களில் சனத்தொகை குறைவான பகுதிகளாக நாங்கள் அடையாளப்படுத்துவோம். ரைட், அப்போ சனத்தொகை கூடிய பகுதிகள், சனத்தொகை குறைந்த பகுதிகள்னு சொல்லலாம்.
கண்ட ரீதியாக சனத்தொகையை நாங்கள் அடையாளப்படுத்தும் போது ஆசிய கண்டம் சனத்தொகை கூடிய கண்டமாகவும், அடுத்து ஆப்பிரிக்க கண்டம், அடுத்து ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஓசியானிய தீவுகள், அதாவது ஆஸ்திரேலியா பிளஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள், ஓசியானிய தீவுகள்னு சொல்லுவோம். அந்த பகுதிகள் சனத்தொகையில் அடுத்த கடைசியாக இருக்கக்கூடிய கண்ட அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். ரைட். நாடுகள் அடிப்படையில் பார்க்கும்போது பிள்ளைகள் இது 2015 தரவுகள். ஸோ இதில் சனத்தொகை கூடியதாக சீனா இருக்குது, பட் இன்னைக்கு இந்தியா. ஸோ சீனா, இந்தியா, அமெரிக்கா போன நாடுகள் என்ன செய்யுது, இன்னைக்கு சனத்தொகை கூடிய நாடுகளாக இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு. ரைட். இது நாங்கள் கடைசியாக நாங்கள் பார்த்தது. ரைட். இது சனத்தொகை கூடிய நாடுகள் இந்தியா, சீனா, அமெரிக்கா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், நைஜீரியா, பிரேசில், பங்களாதேஷ், ரஷ்யா, எத்தியோப்பியா போன்ற நாடுகள் இன்னைக்கு சனத்தொகை கூடிய முதல் 10 நாடுகளாக இருக்கு. ரைட். இது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் என்ன செய்யறோம் பிள்ளைகள் நாங்கள் பார்க்குறோம். அடுத்து சனத்தொகையினுடைய கட்டமைப்புக்குள்ளால 4 கூம்புகள் பார்த்தோம். சனத்தொகை கட்டமைப்புக்குள்ள 4 கூம்புகள் பார்த்தோம். ரைட். அதில் நாங்கள் மெயினாக பார்க்கறது, முதலாவது ஆரம்ப கட்டம் எப்படி இருக்கும், ரெண்டாவது விரிவடையும் கட்டம் எப்படி இருக்கும், நிலையான கட்டம் எப்படி, சுருங்கும் கட்டம் எப்படி இருக்கும். ரைட். இதில் ஒவ்வொரு கட்டங்களுக்குமான விளக்கங்கள் இருக்கு பிள்ளை, நீங்கள் ஒருக்க வாசிங்க. ரைட். அப்போ முதலாவது கட்டத்தில் கீழே பிறப்பு வீதம், இறப்பு வீதம், பிறப்பு வீதம், இறப்பு வீதம், ஆண் பெண் ரெண்டு வேறு, ஆண் மேல் ஃபீமேல், ஆண் பெண் அடிப்படையில் கீழே இருக்குது பிறப்பு வீதம், மேலே இருக்குது இறப்பு வீதம். அப்போ பிறப்பு வீதம் இங்கே எப்படி இருக்கு, இறப்பு வீதம் இங்கே எப்படி இருக்கு, பிறப்பு வீதம் இங்கே எப்படி இருக்கு, இறப்பு வீதம் இங்கே எப்படி இருக்கு, பிறப்பு வீதம், இறப்பு வீதம், பிறப்பு வீதம், இறப்பு வீதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்க்கறது. ரைட். இங்கே இறப்பு வீதம் வந்து குறைவு பிள்ளைங்க, தங்கி வாழ்வோர் கூட அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இங்கே குறைவு, அதாவது இங்கே பிறப்பு வீதம் குறைவு, இறப்பு வீதமும் குறைவுங்க. ஏன்னா அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் தங்கி வாழ்கிற முதியோர்கள் வந்து அதிகமாக 100, 105 வயசு வரைக்கும் வாழ்வாங்க, 90 வயசு, 95 வயசு வரைக்கும் வாழக்கூடியதாக இருக்கும். அப்போ முதியோர் தங்கி வாழ்வோர் இங்கே கூட, ஏன்னா இங்கே சுகாதார வசதிகள் கூட, ஆகவே இறப்புக்கள் குறைவாக இருக்கும். பிறப்புக்கள் அங்கே இருக்கக்கூடிய திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ஈடுபாடு இல்லாதது, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சார முறைகள் அங்கே பிறப்பு வீதத்தை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கம்மியாகும். ரைட். இது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் பிறப்பு வீதம் குறைவு, இறப்பு வீதமும் குறைவு, பிறப்பு வீதமும் குறைவு, இறப்பு வீதமும் குறைவு. ஆனால் இங்கே பிறப்பு வீதம் அதிகம். பிறப்பு வீதம் என்னது அதிகம், இறப்பு வீதமும் அதிகம். ரைட். என்னது பிறப்பு வீதமும் அதிகம், இறப்பு வீதமும் அதிகமாக இருக்குது. அதிகமாக பிறக்கிற அதே சந்தர்ப்பத்தில் மருத்துவ வசதிகளினுடைய குறைவுனால இறப்பு வீதமும் அதிகமாக இருக்கும். ரைட். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களாக இந்த 4 கூம்புகளை நாங்கள் பார்க்கலாம். இது சனத்தொகை கூம்புகள் அல்லது சனத்தொகை கட்டமைப்பாக நாங்கள் பார்ப்போம். சனத்தொகை கட்டமைப்பு. ரைட். ஆரம்ப கட்டம், விரிவடையும் கட்டம், நிலையான கட்டம், சுருங்கும் கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 கட்டங்களாக பார்க்கலாம். ரைட். இதில் இருக்கக்கூடியது. ரைட். அடுத்து நாங்கள் பார்க்கறது சனத்தொகை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ரைட். சனத்தொகை என்பது ஒரு வளம், அது வந்து ஒரு சோர்ஸ். அது குறைந்தாலும் சிக்கல் இருக்கு, கூடுனாலும் சிக்கல் இருக்கு. சனத்தொகை கூடுறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் பார்க்கும்போது, ஒரு நாட்டில் அரசுக்கான செலவினங்கள் அதிகரிக்கும், சிறுவர்களை பராமரிக்கிறதுக்கான செலவுகள் அதிகரிக்கும், முதியோரை பாதுகாக்கிறதுக்கான செலவுகள் அதிகரிக்கும். சனத்தொகை அதிகரிக்கும் போது இளையோர் படை, ஊழியப்படையினுடைய தொகையும் அதிகரிக்கும். ஊழியப்படை அப்படிங்கிறது யாரு, இந்த மிடில் ஸ்டேஜில் இருக்காங்க. ரைட். பிறப்பு வீதம், இறப்பு வீதம், நடுவில் இருக்குது ஊழியப்படையாக இருப்பாங்க. ஊழியப்படையும் அதிகரிக்கும். பிறப்பு வீதம் அதிகரிச்சுக்கிட்டே வர 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 அடுத்தடுத்த மட்டங்கள் ஊழியப்படை அதிகரிக்கும். அப்போ லேபர்ஸ் அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது அரசால், சனத்தொகை கூடும்போது. அப்போ வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் வரும், சுகாதார பிரச்சனைகள் வரும், இடப்பற்றாக்குறை ஏற்படும், இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இந்த இருக்கக்கூடிய போதைப் பொருள் பயன்பாடுகள் அதிகரிக்கும், சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரிக்கும், சட்டவிரோத இடப்பெயர்வுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சனத்தொகை கூடுறதுனால பிரச்சனைகள் ஏற்படும். இது சனத்தொகை கூடுறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை. சனத்தொகை குறைஞ்சாலும் பிரச்சனை பிள்ளைகள். சனத்தொகை குறைஞ்சா என்ன நடக்கும், அந்த நாட்டில் பிறப்பு வீதம் இருக்காது. அதே மாதிரி அங்கே தங்கி வாழ்வோர் சிறுவர்களுடைய எண்ணிக்கை குறைவாயிரும். சிறுவர்களுடைய எண்ணிக்கை, பிறப்பு வீதம் குறைஞ்சி சிறுவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சா உழைப்பாளிகளுடைய எண்ணிக்கை குறையும். ஏன்னா பிறப்பு வீதம் குறைஞ்சா மேலே வர 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 பிறப்பு அதே அளவு தான் மேலே வரப்போகுது. அப்போ தங்கி வாழ்ற இருக்கக்கூடிய அந்த ஊழியப்படையினுடைய அளவு என்ன செய்யும் அப்படின்னா குறைவடைஞ்சிடும். அப்போ வேலைக்கு ஆட்கள் இருக்காது. அப்போ வெளியிலேருந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கணும். வெளியிலேருந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கும்போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னொரு நாட்டுக்கு அந்நிய செலவாணியாக போய் சேர்ந்துடும். அப்போ அந்த நாட்டுக்கு பொருளாதார இழப்பீடுகள் அதிகரிக்கும். அதே அங்கே சனத்தொகை அப்படியே பிறப்பு வீதம் குறைஞ்சி இறப்பு வீதமும் குறையும். இங்கே பார்த்தீங்கன்னா இறப்பு வீதம் தங்கி வாழ்வோரும் கூட. அப்போ இறப்பு வீதமும் இங்கே குறையும் போது முதியோர் தங்கி வாழ்வோர் தொகை அதிகரிச்சிடும். அப்போ முதியோரை வச்சு வேலையும் வாங்க முடியாது. ஆனால் முதியோருடைய எண்ணிக்கை கூடி போயிடும். அப்போ அவங்களுக்கு அரசு செய்யக்கூடிய செலவினங்கள், காப்புறுதி திட்டங்கள், அப்போ அரசுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும். ரைட். அப்போ இளையோர் படை இல்லை, அது ஊழியப்படை இல்லை அப்படிங்கும்போது அந்த நாடு பொருளாதார ரீதியாக பின்னடைவுகளை சந்திக்கும். இப்போ அந்த நாடு அதிகமாக குடியேற்றங்கள், அதாவது இடப்பெயர்வாளர்களை உள்வாங்க வேண்டியிருக்கும். ஏன், வேலைக்கு ஆள் பத்தாது. ஆகவே என்ன செய்யணும், குடி அகழ்வாது என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நிறைய நாடுகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு வரும்போது அந்த மக்களினுடைய கலாச்சாரம் அந்த நாட்டுக்குள்ள பரவும். உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்து அப்படின்னு இல்லாட்டி இங்கிலாந்து, பிரித்தானியான்னு எடுத்துக்கிட்டோம்னா
அந்த நாட்டுக்குள்ள அதிகமான ஏனைய இனத்தவர்கள் ஏனைய நாடுகளை சேர்ந்த மக்கள் அங்க போகும்போது அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும், இங்கிருந்து வார மக்களின் கலாச்சாரமும் பாதுகாக்கணும். இந்த மக்களினுடைய தொகை அதிகரிக்கும் போது இந்த மக்கள், அதாவது குடியேற்றத்துக்கு வந்தாங்க இல்லையா புதிய மக்கள், அவங்களால அந்த நாட்டுக்குள்ள இந்த மக்களுடைய கலாச்சார பாரம்பரியங்கள் விதைக்கப்படும் போது அந்த குறிப்பிட்ட நாட்டின் பிரித்தானியாவினுடைய பாரம்பரிய கலாச்சாரங்கள் அழிவடைஞ்சு அல்லது நலிவடைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அல்லது இங்கிருந்து குடியேற்றத்துக்கு போற ஆட்கள் சில வேளை ஏனைய சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வரும். அப்ப சனத்தொகை என்பது ஒரு வளம். சனத்தொகை கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. அப்ப சனத்தொகையினால பல்வேறு பிரச்சனைகள் என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படக்கூடியதாக இருக்கும். ரைட், அதுல நாங்க பார்க்கும்போது எனக்கு சனத்தொகை தொடர்பான பிரச்சனைகளுக்குள்ள ஊனமடைதல் ஏற்படும். சனத்தொகை அதிகரிச்சா பால்நிலை தொடர்பான பிரச்சனைகள், ஆண் பெண் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும், சமூக முரண்பாடுகள் அதிகரிக்கும். சில வேளை ஒரு 100 பெண்களுக்கு ஒரு 300 ஆண்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்துச்சுன்னா சமூகத்தில் சமநிலைத்தன்மை இல்லாமல் போயிடும். இலங்கையில் 100க்கு 94 இருக்கு. ரைட், 100 பெண்களுக்கு 94 ஆண்கள் அப்படிங்கிற ஒரு சமநிலைத்தன்மை இருக்கு. ஸோ இது 200க்கு 300 அப்படிங்கிற 100க்கு 300 அப்படின்னு சொல்லி ஒரு சமநிலைத்தன்மை இல்லாமல் போனால் சமூகத்தில் என்ன செய்யும், பால்நிலை பிரச்சனைகள் அதிகமாக வரும். ரைட், அதே மாதிரி இங்கே பார்க்கக்கூடிய வறுமை, பாவர்ட்டி அதிகரிக்கும். வறுமை என்ன செய்யும், உச்ச கட்டத்துக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் போய் சேர்ந்துடும். இது ரொம்ப முக்கியமானது பிள்ளை. ரைட், வறுமை என சனத்தொகை அதிகரிக்க அதிகரிக்க அரசாலை ஒன்றும் செய்ய முடியாது, வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியாது. அப்போ மக்களால் தொழில் வாய்ப்புக்கு செய்ய முடியாது, அவங்களுக்கு வருமானம் வராது. ஆகவே மக்கள் ஆட்டோமேட்டிக்கலாக எதுக்குள்ளே போயிடுவாங்க, வறுமைக்குள்ளே போய் விழுந்துருவாங்க. எதுக்குள்ளே போய் விழுந்துருவாங்க, வறுமைக்குள்ளே போய் விழுந்துருவாங்க. இது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். ரைட், அடுத்து உணவு பாதுகாப்பு. இது உலக நாடுகள் செய்ய வேண்டிய வேலைகளாக இருக்குது. ரைட், இப்படியான அடுத்து இடப்பெயர்வு பிரச்சனைகள் வரும். ரைட், அப்போ சனத்தொகை கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ரைட், இது சனத்தொகையை எதிர்கொள்கின்ற பிரச்சனையாக நாங்கள் என்ன செய்யலான பிள்ளைகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த சனத்தொகைக்குள்ள பிள்ளைகள் பிறப்பு, இறப்பு, இடப்பெயர்வு, இது மூன்றையும் முக்கியமாக நாங்கள் பார்க்கணும். பிறப்பு என்பது பிறப்பு வீதம், இறப்பு என்பது சாவுறது, குடிப்பெயர்வு என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்து, ஒரு புவியியல் அழகிலிருந்து இன்னொரு புவியியல் அழகிற்கு என்ன செய்து போறது. தற்காலிகமாகவும் போகலாம், நிரந்தரமாகவும் போகலாம். கல்வி அடிப்படையிலோ, தொழில் அடிப்படையிலோ, ஏதோ அனர்த்தத்தின் அடிப்படையிலோ, ஏதோ தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் என்ன செய்யலாம், இடப்பெயர்வுகளை சந்திக்கலாம். ரைட், இது 3 விஷயங்களும் இந்த சனத்தொகையில் தாக்கம் செலுத்துகிற அல்லது சனத்தொகையினுடைய பருமனில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாக நாங்கள் பார்ப்போம். பிறப்பு வீதம், இறப்பு வீதம், குடிப்பெயர்வுகளை நாங்கள் பார்ப்போம். ரைட், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளினுடைய பிறப்பு வேறுபாடுகள். ரைட், அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பாருங்க எப்படி இருக்கு பிறப்பு வீதம், 8.1, 8.3, 8.1 இருக்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகள். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பிறப்பு வீதம் எப்படி இருக்கு, 46.1, 45.3, 44.2, 42.4. பிறப்பு வீதம் கூட, சரியான கூட. அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பிறப்பு வீதம் குறைவு. அப்ப இங்க சனத்தொகை கூடனால பிரச்சனை வரும், இங்க சனத்தொகை குறைவுனால பிரச்சனை வரும். ரைட், நாங்க மேல கதைச்சா அதே விஷயங்கள். ரைட், பருமட்டான இறப்பு வீதம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, தென் அமெரிக்கா, உக்ரைன் போன்ற நாடுகள், கட்டார் எப்படி இருக்குன்னு. இங்கே இறப்பு வீதம் அதிகமாகவும் குறைவாகவும் மாறி மாறி இருக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இறப்பு வீதம். ரைட், அப்போ நாங்கள் இது சனத்தொகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக பார்க்க முடியும். அடுத்து இடப்பெயர்வு நாங்கள் பார்த்தோம். ஒரு இடத்துல புவியியல் இடத்துக்கு போகிறது, இது உள்நாட்டு இடப்பெயர்வாக இருக்கலாம், வெளிநாட்டு இடப்பெயர்வாக இருக்கலாம். உள்நாட்டுக்குள்ளேயே இடப்பெயர்ந்து போவமாக இருந்தால் அது உள்நாட்டு இடப்பெயர்வு. பிள்ளை லிங்க் கட்டான மறுபடியும் ஜாயின் ஆகுங்க. உள்நாட்டு இடப்பெயர்வுன்னு சொல்லுவோம். சில வேளை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு எல்லைப்படுத்தப்பட்ட பிரதேசம் இன்னொரு எல்லைப்படுத்தப்பட்ட பிரதேசம் வேற ஒரு பிரதேசத்துக்கு நாங்கள் போக மாட்டோம், அதை நாங்கள் வெளிநாட்டு இடப்பெயர்வுன்னு சொல்லுவோம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொழில் வாய்ப்புக்காக, கல்விக்காக, அரசியல் செயற்பாடுகள், அகதிகளாக போகிறது, இப்படி பல்வேறு செயற்பாடுகள் அதில் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகளாக இருக்குது. ரைட், இதில் நாங்கள் குடியிருப்பில் இருக்கக்கூடிய அந்த இடப்பெயர்வில் இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்த்தோம். இதில் தள்ளு விசை, இழுவிசை காரணிகள் இருக்கு பிள்ளை, நீங்கள் பாருங்கள். அது நார்மலாக வேணும், சில கேள்வி வரும், வந்தால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா இதை பாருங்கள், இது வரைக்கும் வரலை. ஸோ இதை ஒருக்கா பார்த்துருப்போம். தள்ளு விசை காரணினா இழுவிசை. ஒரு மனுஷனை ஒரு இடத்துக்கு அதிகமாக இழுக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன, வசதிகள் இல்லாட்டி அவனை தள்ளக்கூடிய காரணிகள் என்ன, சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து, எல்லா விஷயங்களும் இருக்குமா, அந்த வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குமா இருந்தால் அவனை அந்த காரணிகள் இழுக்கும். இது எதுவுமே இல்லைன்னா அவனை ஒரு இடத்துல இருந்து தள்ளும். போக்குவரத்து இல்லைன்னா நீ இந்த இடத்துல இருக்கு வாழ முடியாது, நீ வேற இடத்துக்கு போகணும், தள்ளு காரணிகள். அதே ஒரு இடத்துல நல்ல போக்குவரத்து இருந்துச்சுன்னா அந்த போக்குவரத்து துறை அவனை இழுக்கும். ரைட், நீ என்கிட்ட நல்லா இருக்கு, நீ வா.